கான்ட்ரோவர்சிக்கு பெயர் போன வனிதா விஜயகுமார் அவர்கள் தயாரிப்பாளராக மாறி இயக்குனராக மாறி சந்திரலேகா திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிச்சதுக்கு அப்புறமா இத்தனை வருஷங்கள் கழித்து மறுபடியும் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த திரைப்படம் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. 45 வயதான ராபர்ட்டும் 40 வயதான வனிதாவும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பேங்காங்கில் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ராபர்ட் என்ன பண்ணுறாரு, அதாவது கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையே வேணாம் அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்காரு. ஆனால் வனிதாவுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது ஆசையாக இருக்குது. அதுவும் அவங்க கூட இருக்கிறவங்க, இதுக்கு மேலே நீ எப்போ பெற்றுப்பேன், கண்டிப்பாக நீ இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டிவிட வனிதாவுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது ஒரு தீராத ஆசையாக மாறுது. தன்னுடைய கணவர்கிட்ட எவ்வளவோ சொல்கிறாங்க, ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் முயற்சிகள் தான் எடுக்கிறாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. ராபர்ட் ஏன் அவ்வளோ பிடிவாதமாக குழந்தையே வேணான்னு சொன்னார், வனிதா அவங்களுடைய அந்த ஆசைப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா 40 வயசுலையும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். 45-40 வயசு, கிட்டத்தட்ட ஒரு அங்கிள் ஆண்டி, ஒரு மெச்சூர் கப்புளான ஜோனில் இருக்கிறவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுற மனைவி குழந்தை பெற்றுக்க வேணான்னு சொல்கிற கணவன் சொல்லி ரொம்ப அழகான ஒரு ஒன்லைன், கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். பட் அதில் 1000 கிலோ டன்னுக்கு அடல்ட் கண்டென்ட் காமெடியை ஏற்றி எதுக்கு இந்த படத்தில் இவ்வளோ அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, படத்தில் அடல்ட் கண்டென்ட் இல்லை, அடல்ட் கண்டென்ட்டில் தான் படமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய காட்சிகள் முகம் சுடிக்கிற வைக்கிற அளவுக்கு எடுத்து கதையை ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகையுமான வனிதா விஜயகுமார். 40 வயசில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஏக்கம், அந்த கனவு, அதுக்கு ஒத்துக்காத கணவர்கிட்ட வரக்கூடிய கோபம், அப்புறம் அவரை கவுக்கிறதுக்காக ரொமான்டிக்காக பண்ணக்கூடிய ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி அந்த 40 வயது பெண்மணியினுடைய அந்த கதாபாத்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய காட்சிகளை நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களே தான் கதை, அவங்களே தான் இயக்கம் அப்படின்றதுனாலையும் என்னமோ அந்த கதையும் அந்த கதாபாத்திரத்தையும் நல்லாவே உள்வாங்கிட்டு அந்த ஸ்க்ரீனில் ஓரளவு நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு 40 வயது பெண்மணிக்கு வரக்கூடிய அந்த உளவியல் ரீதியான சிக்கல்களை ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய கதாபாத்திரத்தின் வழியாக பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக படத்தில் வனிதாவின் கணவராக வரக்கூடிய ராபர்ட் மாஸ்டர் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற நடிப்பை ஓரளவு பெட்டராகவே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 45 வயசில் மனைவி சொல்கிறத கேட்காம ஒரு பக்கம் ஒரு பிடிவாதம் இருந்தாலும் மனைவி நிறைய ட்ரை பண்ணுறா அப்படிங்கும்போது எமோஷனலாக உடையிற இடத்துல இருக்கட்டும் ஓரளவு பெட்டரான நடிப்பையே கொடுத்துருக்காரு. அதுவும் முக்கியமாக இவருக்கும் வனிதா விஜயகுமாருக்குமான கெமிஸ்ட்ரி படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி படத்தில் வரக்கூடிய கணேஷ்கர் கேரக்டர் அண்ட் ஆர்த்தி அவங்களோட கேரக்டர் அண்ட் ஷகிலா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படலாமே நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயலாக்ஸையும் கதாபாத்திரத்தையும் அங்கங்கே வந்து பண்ணிட்டு போகிறாங்க. யாரும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் அஸ்பெக்டில் இந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி திரைப்படத்தை பேங்காங்கில் எடுத்திருக்காங்க. ஸோ ஒளிப்பதிவாளர் முடிஞ்ச வரைக்கும் அந்த பேங்காங்கினுடைய அழகத்தினுடைய கேமரா வழியாக கொண்டு நம்மளுக்கு சேர்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இது ரொம்ப பெஸ்ட்டான ஒளிப்பதிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இன்னும் ஒரு நல்ல அவுட்புட்டே கொடுத்துருக்கலாம். அது என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. எடிட்டிங்கில் கண்டிப்பாக படத்தை இன்னுமே நிறைய ட்ரிம் பண்ணி நிறைய கிறிஸ்பாக்கி நிறைய அடல்ட் காமெடிஸை குறைச்சி படத்தை வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். மேபி வனிதா விஜயகுமார் தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் ப்ளஸ் இயக்குனர் அப்படின்றதுனால அவங்க இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனாலே என்னமோ எடிட்டர் அப்படியே விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக படத்தினுடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா. அவருடைய இசையில் பாடல்கள் சுத்தமாக கவனம் ஈர்க்கலை. ஸ்பீட் பிரேக்கர்ஸாக அங்கங்கே தடுத்து நிற்குது. அதே நேரம் அவருடைய பின்னணி இசை ஓரளவு ஆறுதலாக இருக்குது. படத்தில் இளையராஜா அவர்களின் பழைய பாடலான சிவராத்திரி பாட்டு வருது. மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய படத்தில் இளையராஜா அவருடைய மியூசிக்கில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கும். அந்த படத்தில் அந்த பாட்டே ஒரு மாதிரி லைட்டாக கிளிகிழிப்பாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அந்த பாட்டை இன்னும் பல மடங்கு கிளாமரஸாக கிளிகிழிப்பாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் ரொம்பவே முகம் சுடிக்க வைக்கிற அளவில் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அந்த ஒரு பாடலுக்கு முக்கியமாக கேமியோ கதாபாத்திரத்தில் கெஸ்ட் ரோலில் நம்ம நடிகை கிரண் அவங்க நடிச்சிருக்காங்க. பேங்காங், சித்தூர் என 2 இடங்களில் கதை நடக்குது. பேங்காங் காட்சி ஓரளவு ஆறுதல் அப்படின்னா சித்தூர் காட்சிகள் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்குது. ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கா இல்லையா அந்த படத்துக்கு, டைரக்டர் ஆக்ஷன் கட் சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சித்தூர் காட்சிகள் நீண்டுகிட்டே போகுது. ஏகப்பட்ட குழப்பம். படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான். இதில் அவ்வப்போது ஆபாச டபுள் மீனிங் விஷயங்களை வேற பேசுகிறாங்க. கண்டிப்பாக படத்துக்கும் அதுக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. கணவரை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர வனிதா உருவாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஓகே அப்படின்னாலும் எல்லாத்தையுமே அடல்ட் கண்டென்ட்டை திணிச்சு காமெடின்ற பேரில் 18+ விஷயங்களை ரொம்ப திகற்ற அளவுக்கு சொன்னது கண்டிப்பாக பார்க்குறவங்கள முகம் சுடிக்க வைக்கிது. சுத்தமாக செட்டே ஆகலை. அதுலேயும் சில காட்சிகள்லாம் ஓவர் சென்சார் புரிஞ்சுக்கிட்டு விட்டாங்களா புரியாமல் விட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சில சீன்கள் இருக்குது. வனிதா ராபர்ட்டுக்கு பதில் வேறு இளம் நடிகர்கள் நடிச்சிருந்தா மேபி வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சதுனால என்னமோ அடல்ட் கண்டென்ட் இன்னும் ஒரு படி தூக்கலாகவே இருக்குது. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி இடையில டாக்டர் சீனிவாசன் வேற அவ்வப்போது வந்து இம்சை கொடுக்குறாரு. அவர் படத்தில் ஏன் நடிக்க வச்சாங்க அப்படின்றதே கடைசி வரைக்கும் புரியல. இரண்டாவது பாதியில் அந்த குடும்பத்தினர் காமெடி அப்படின்ற பேரில் அந்த வீட்டில் அடிக்கக்கூடிய லூட்டிகளெல்லாம் நீங்கள் ஃபோனை எடுக்காமல் கடைசி வரைக்கும் டென்ஷன் ஆகாமல் ஸ்க்ரீனை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக கூப்பிட்டு ஒரு பரிசே கொடுக்கலாம். கிளைமேக்ஸில் சுத்தமாக உயிரே இல்லை. வனிதா உறவினராக வரக்கூடிய ஸ்டீமன் நடித்து தள்ளுறாரு. இதில் அந்த கால ஷகிலா சம்மந்தப்பட்ட காட்சிகள் வேற.
இயக்குனர் படக்குழுவை நடிக்க சொல்லிட்டு வேற வேலைக்கு போயிட்டாரா அப்படின்றது தெரியல. கதை திரைக்கதை விஷயத்தில் இயக்குனரா வனிதா ஓகே, ஆனால் கதையை சொல்கிற விதத்தில், நடிகர்களை தேர்வு பண்ண விதத்தில், நடிப்பை வாங்கின விதத்தில் கண்டிப்பாக ஒரு பிலோ ஆவரேஜ் டேரக்டராக ஃபெயில் ஆகுறாங்க. மொத்தத்தில் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம், தயாரிப்பு, இயக்கம், கதாநாயகியாக நடிப்பு அப்படின்னு சொல்லி வனிதாவிற்கு இதெல்லாம் நல்ல கனவு தான். ஆனால் அதற்காக கண்டிப்பாக அவங்க இன்னும் நிறைய உழைக்கணும். ரீசெண்டாக அடல்ட் காமெடிஸ்லாம் மக்கள் ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்றதுனால அதை வச்சே ஜாலியாக ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அவங்க எடுத்துக்கிட்ட ஒன் லைன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன் லைன், அது ரொம்ப அழகாக ஒரு குடும்ப கதையாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பலரையும் கவர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆடியன்ஸை கவர்றேன் அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட அடல்ட் காமெடிஸை உள்ளே திணிச்சு நடிகர்கள்கிட்டேருந்து ஒழுங்காக நடிப்பு வாங்காதனாலையோ என்னமோ இந்த திரைப்படம் அரைகுறையாக எடுக்கப்பட்ட, முழுமையாக இல்லாத ஒரு ஃபீலே நமக்கு கொடுக்குது. கண்டிப்பாக வர்ற காலங்களில் இயக்கம், நடிப்பு, தயாரிப்பு இதெல்லாம் அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க எழுத்தை இன்னும் நிறைய மேம்படுத்திக்கிட்டு, நடிகர்களை சூஸ் பண்ணுறதுல இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, ஒரு படத்தை இயக்கிறதுல இன்னும் நிறைய விஷயங்களை அவங்களே மேம்படுத்திக்கிட்டு ஒரு சிறப்பான படத்தை கொடுப்பாங்க வனிதா விஜயகுமார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது அவங்க கையில் தான் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய்ட்டு குடும்பத்தோடு பார்க்கல ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு குடும்பத்தோடலாம் போயிடாதீங்க. குடும்பத்தோடு போய் உட்காந்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களை உட்கார வச்சு குமீர்னு குத்தி கூட்டு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி படத்தில் அடல்ட் கண்டென்ட் இல்லை, அடல்ட் கண்டென்ட்டில் தான் படமே இருக்குது. இப்படி ஒரு படத்துக்கு நீங்கள் குடும்பத்தை கூட்டு போனீங்க அப்படின்னா படத்தை பார்த்து நீங்கள் முகம் சுடிக்கிறீங்களோ இல்லையோ, இப்படி ஒரு படத்துக்கு கூட்டு வந்ததுக்காக ஒட்டுமொத்த குடும்பம் உங்களை பார்த்து முகம் சுடிச்சு உனக்கு என்னடா பண்ணோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக. அப்படின்றதுனால முடிஞ்சால் தனியாக போய் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். ஆனால் அதுவுமே ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்சாக தான் இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களோட ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ ரிவ்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.